ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு பல்சுவை சமையல் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிசி உப்புமா உருண்டை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும். வீட்டில் செஞ்சு பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, தயிர், அரைத்த பச்சை அரிசி, உப்பு தேவையான அளவு. இது எல்லாமே நீங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுட்ட தேவையான பொருட்கள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் தயிரை எடுத்து வச்சுக்கோங்க. தயிரை ஊற்றி வச்சுட்டு அதில் தண்ணி கலக்கணும். தண்ணீரை கலக்கி லைட்டாக சிலுப்பணும். எப்படி சிலுப்புறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றின பிறகு கடுகு போட்டுக்கோங்க. அடுத்து துவரம் பருப்பு, கடலை பருப்பு, இந்த மூணுத்தையுமே எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எண்ணெயில் போட்டு வதக்கணும். அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிற வரைக்கும் வதக்கணும். எப்படி வதக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போது நல்லா வதக்கிட்டோம். வதக்கின பிறகு என்ன போடுறாங்க அப்படின்னா, பச்சை மிளகாய், அரிஞ்ச பச்சை மிளகாய் போட்டுக்கிறாங்க. அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வதக்கி வச்சதில் போட்டுக்கோங்க. நல்லா சூடாக ஆவி பறக்க வைக்கணும். பச்சை மிளகாய் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். அந்த கரண்டி வச்சு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருந்த தயிரை வந்து அது மேலே ஊற்றணும். ஊற்றின பிறகு தேவையான அளவு உப்பு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். உப்பு தேவையான அளவு போட்டிருக்காங்க. போட்டு எல்லாத்தையுமே வதக்கணும். இப்போது நல்லா கொதிகரிப்பு வர வரைக்குமே நீங்கள் வந்து அடுப்புலேருந்து எடுக்கக்கூடாது. நல்லா கொதிகரிப்பு வந்து அந்த மாவு வந்து கெட்டியாகும். அது வரைக்கும் அடுப்பில் நல்லா வேக வைக்கணும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நல்லா வந்து வதக்கணும், நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வதக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாவு வந்து இப்போ கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இது நமக்கு போதும். நல்லா கெட்டி ஆகிடுச்சு. மாவு நல்லா கெட்டியானால் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நல்லா ஆவி பறக்க மாவு வந்து கெட்டி ஆகிடுச்சு. கெட்டியான மாவை நல்லா ஒரு பிளேட்டில் வந்து நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க. கையை வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி பிளேட்டில் வச்சுருங்க.
மறுபடியும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுப்பில் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி இருக்குது. சரிங்களா? அந்த இட்லி வேக வைப்போம்ல, அந்த பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் நீங்கள் உருட்டி வச்ச உருண்டையை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த குண்டானில் தான் வைக்க போகிறோம். குண்டானில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு நம்ம வந்து அந்த உருண்டையை வந்து வேக வைக்க போகிறோம். இட்லி குண்டான வந்து வேக வச்சுட்டோம். வேக வச்ச பிறகு பரிமாற தயாராகிடுச்சு. அரிசி உப்புமா உருண்டை வந்து தயாராகிடுச்சு. இப்போ அறனா நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருக்கீங்க. இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மெயினாக டிஃபன் ஐட்டமாக யூஸ் பண்ணும். ஈவினிங் சரி காலையிலும் சரி இது ஒரு டிஃபன் ஐட்டமாக இது பண்ணணும். இதை பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம பால்சுவை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல்